தமிழக முதலமைச்சராக பதவியேற்க உள்ள வி.கே. சசிகலாவுக்கு புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக முதல்வராக பதவியேற்க உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலாவை அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மனதார வாழ்த்துவதாக கூறியுள்ளார். மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவோடு இணைந்து அரசியல் பயணம் செய்த வி.கே. சசிகலாவுக்கும் அவரை அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுத்த அக்கட்சியினருக்கும் தங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். சசிகலா தலைமையில் தமிழகம் முன்னேற்ற பாதையில் செல்ல என்ஆர் காங்கிரஸ் வாழ்த்துவதாக ரங்கசாமி தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக வி.கே. சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுகவின் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழகத்தின் புதிய முதல்வராக உள்ள வி.கே. சசிகலாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மக்கள் மனதில் உள்ள கருத்துக்களை உணர்ந்து வி.கே. சசிகலா செயல்படுவார் என தாம் நம்புவதாகவும் ஜி. ராமகிருஷ்ணன் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக வி.கே. சசிகலா தேர்வு செய்யப்பட்டுள்ளதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அரியலூரில் செய்தியாளர்களிடையே பேசிய போது அவர் இவ்வாறு கூறினார். ஆளுங்கட்சியான அதிமுக அதனுடைய ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கிடையில் கருத்து மாறுபாடு இல்லாத நிலையில் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்கிற போது அதை வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம்.